ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்காய், கொத்தவரங்காய், மாங்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல், பரங்கிக்காய் பொரியல், ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பருப்பை வேக வச்சு நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு, வெந்தயம் போட்டு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். செவக்க வதக்கி எடுத்துக்கணும் நம்ம வெங்காயத்தை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் நம்ம. பாருங்கள், இப்படி பொறுமையாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயையும் எடுத்து போட்டு பாருங்கள், எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு இப்படி நல்லா வதக்கிக்கணும். மாங்காவை கடைசியாக போட்டுக்கணும் நம்ம. உங்களுக்கு வேறு என்ன காய் இருக்கோ சாம்பாருக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். போட்டு வதக்கிட்டு வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி, வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். பாருங்கள், வீட்டிலேயே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி ரெசிபி நான் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் நான். பாருங்கள், நல்லா இதை வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு, காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுக்கணும். ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு, ரொம்ப குழைய விட வேணாம், ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கணும் நம்ம. வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கடைஞ்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய் வெந்திருக்குதில்ல, ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும்னு வச்சுருக்கோம்ல, அந்த காயை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அதிலேயே போட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த நேரத்தில் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி விட வைக்கணும். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கொதி விடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. மாங்காய் எல்லாமே அருமையாக இருக்கும். சாம்பார் பொடி, வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி எல்லாம் நல்லா கொதித்து நுர போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதாங்க. அருமையான சாம்பார் ரெடி. அடுத்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு, புளி, தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு இடித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் கரைச்சி பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து ஊற்றி இப்படி நுர வர அளவுக்கு வச்சு பாருங்கள். இப்படி நுர ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். அப்படியே பொங்கி நுர வர அளவுக்கு வந்து ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அடுத்து பரங்கிக்காய் பொரியல். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பரங்கிக்காவை அப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பழுத்த பரங்கிக்காய் அருமையாக இருக்குங்க. எடுத்து கொட்டி நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொஞ்சம் லேசாக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்பவும் வேண்டாம், லேசாக. பரங்கிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டு ஒரு கிளறி இறக்கிட வேண்டியதுதான். அருமையான பரங்கிக்காய் பொரியல், இனிப்பான பரங்கிக்காய் பொரியல் ரெடி. பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுத்தது வாழைக்காய்க்கு தேவையானது வறுக்கிறதுக்கு மிளகு, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எண்ணெயில் போட்டு இதை போட்டு வதக்கிக்கணும். குழம்பு மிளகாத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு இப்படி நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வாழைக்காவை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த வாழைக்காவையும் எடுத்து போட்டு இதிலையே போட்டு நல்லா ஒரு பெரட்டி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரட்டி சிம்லேயே வச்சு செவக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி. அருமையாக இருக்குங்க. செவக்க வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா செவக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி. வாங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.